ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு சிடிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஹப். நீங்கள் டிஎன்பிசி சிடிஎஸ்சி 2026 கம்ப்யூட்டர் சயின்ஸ் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருந்தால் இந்த ரிவிஷன் சீரீஸ் டெஃபினெட்லி உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்றைக்கி நாம் ஸ்டார்ட் பண்ண போகிறது யூனிட் 1 ப்ரோக்ராமிங் ஃபண்டமெண்டல்ஸ். இந்த யூனிட்டில் சி ப்ரோக்ராமிங், C++, பைத்தான் ப்ரோக்ராமிங் அண்ட் ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங், அதாவது ஊப்ஸ் கான்செப்ட் எல்லாம் கவர் பண்ண போகிறோம். இந்த டாப்பிக்கில் இருந்து டிஎன்பிசி சிடிஎஸ்சிக்கு எக்ஸாமுக்கு ரெகுலராக கொஷின்ஸ் கண்டிப்பாக கேட்கப்படுது. ஸோ இந்த யூனிட் ரொம்ப இம்பார்ட்டண்ட். நம்ம தேரி இம்பார்ட்டண்ட் கான்செப்ட், ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ், எக்ஸ்பெக்டட் கொஷின்ஸ், இம்பார்ட்டண்ட் கொஸ்டின்ஸ், எக்ஸாம் டிப்ஸ் எல்லாத்தையும் சிம்பிளாக ஈஸியாக புரிகிற மாதிரி ரிவைஸ் பண்ண போகிறோம். ஸோ நோட் புக் ரெடி பண்ணுங்கள், இம்பார்ட்டண்ட் பாயிண்ட்ஸ் நோட் பண்ணுங்கள், வீடியோஸை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ரெடியாக? லெட்ஸ் பிகின் our யூனிட் 1 ரிவிஷன். Before we start the topic, first let's see what this unit is all about. Programming Fundamentals is one of the most important and highest scoring units in TNPC CTSC 2026 syllabus. In the unit இருந்து approximately 8 to 12 questions expect பண்ணலாம். Difficult level mostly easy to moderate தான். நீங்கள் கான்செப்ட் கிளியராக ப்ரிப்பேர் பண்ணால் இந்த யூனிட்டில் ஃபுல் மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண சான்ஸ் அதிகம் இருக்குது. இந்த யூனிட்டில் நம்ம என்ன டாபிக்ஸ் கவர் பண்ண போகிறோம்னா, சி ப்ரோக்ராமிங்கில் பேசிக் ஆஃப் சி, டேட்டா டைப்ஸ், ஆப்பரேட்டர்ஸ், அரேஸ், ஃபங்க்ஷன்ஸ், பாயிண்டர்ஸ், ஸ்ட்ரக்சர்ஸ், ஃபைல் ஹேண்டலிங். C++ ப்ரோக்ராமிங்கில் கிளாஸஸ் அண்ட் ஆப்ஜெக்ட்ஸ், constructor, inheritance, polymorphism, encapsulation, abstraction, virtual functions, operator overloading. Python programming variables, data types, list, tuples, dictionaries, functions, file handling, modules and exception handling. Exam point of view இருந்து questions எப்படி வரும்னா, theory questions, programming questions, அவுட்புட் பேஸ்டு கொஷின் அண்ட் கான்செப்ட் பேஸ்ட் கொஷின்னு டிஃப்ரெண்ட் ஃபார்மேட்ஸில் டிஎன்பிசி கொஷின் கேட்கும். ஸோ தியரி மட்டும் படித்தா போதாது இல்லையா? ப்ரோக்ராமிங்ஸை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், ப்ரீவியஸ் இயர் கொஷினும் கண்டிப்பாக சால்வ் பண்ணுங்கள். இந்த யூனிட் 1 கம்ப்ளீட் பண்ண ப்ரோக்ராமிங் ஃபண்டமெண்டல்ஸ்க்கு ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன் க்ரியேட் பண்ணிடுவீங்க. ஸோ வித்தவுட் எனி டிலே லெட்ஸ் ஸ்டார்ட் அவர் ஃபர்ஸ்ட் டாபிக், ப்ரோக்ராமிங் பேசிக் ஆஃப் சி. இந்த டாபிக் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் பிகாஸ் சி ப்ரோக்ராமிங் தான் நம்ம யூனிட் 1க்கு ஃபவுண்டேஷன். டிஎன்பிசி சிடிஎஸ்சியில் சி ஃபீச்சர்ஸ், ஃபாதர் ஆஃப் சி, மெயின் ஃபங்க்ஷன் அண்ட் ப்ரோக்ராம் ஸ்ட்ரக்சரில் இருந்து ரெகுலராக கொஷின்ஸ் வரும். ஃபர்ஸ்ட் டெஃபினேஷன் பார்க்கலாம். சி இஸ் அ ஜென்ரல் பர்பஸ் ப்ரொசீஜரல் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். ஜென்ரல் பர்பஸ்னால் ஒரே ஒரு ஃபீல்டுக்கு மட்டும் இல்லாமல் சிஸ்டம், சாஃப்ட்வேர், எம்பெடட் சிஸ்டம், ஆப்பரேட்டிங் சிஸ்டம், கம்பைலர் டெவலப்மெண்ட்னு பல அப்ளிகேஷன்ஸ்க்கு யூஸ் பண்ணலாம். ப்ரொசீஜரல் ப்ரோக்ராமிங்னா ப்ரோக்ராம் ஸ்டெப் பை ஸ்டெப் ஃபங்க்ஷன் அண்ட் ப்ரொசீஜர்ஸ் யூஸ் பண்ணி எக்ஸிக்யூட் ஆகும். இதை டென்னிஸ் ரிச்சி 1972 பெல் லெபார்ட்டரிஸில் டெவலப் பண்ணார். இப்போ இம்பார்ட்டன்ட் ஃபீச்சர்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட், சி இஸ் மிடில் லெவல் லாங்குவேஜ், அதாவது ஹை லெவல் லாங்குவேஜோட சிம்பிளிசிட்டியும் லோ லெவல் லாங்குவேஜோட ஸ்பீடும் கம்பைன் பண்ணியிருக்கு. செகண்ட், சி ஃபாலோஸ் ஸ்ட்ரக்சர் ப்ரோக்ராமிங் அப்ரோச். ப்ரோக்ராமை ஸ்மால் ஃபங்க்ஷனாக டிவைட் பண்ணி ஈஸியாக மேனேஜ் பண்ணலாம். தேர்ட், சி இஸ் கேஸ் சென்சிட்டிவ், அதாவது கேபிட்டல் ஏ, ஸ்மால் ஏ ரெண்டுக்கும் டிஃப்ரெண்ட் கேரக்டர்ஸ் இல்லையா. ஃபோர்த், சி ஹேஸ் மெனி பில்ட்-இன் ஆப்பரேட்டர்ஸ் அண்ட் டேட்டா டைப்ஸ். ஃபைனலி, சி இஸ் போர்ட்டபிள். ஒரு சிஸ்டமில் எழுதின ப்ரோக்ராம்ஸை வேறு சிஸ்டமில் கம்பைல் பண்ணிவிட்டு ரன் பண்ணுற முடியும் இல்லையா. ஸோ அடுத்தது இந்த டயக்ராம் சி ப்ரோக்ராமிங் ஸ்ட்ரக்சரில் எக்ஸ்பிளைன் பண்ணுறது. ப்ரோக்ராம் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் ஆகும், அதுக்கப்புறம் ப்ரீ ப்ராசஸர் செக்ஷன் வரும். எக்ஸாம்பிள் ஹேஷ்டேக் இன்க்ளூட், studio.h இந்த ஹெடர் ஃபைல்ஸ் இன்க்ளூட் பண்ண யூஸ் ஆகுது. நெக்ஸ்ட் மெயின் ஃபங்க்ஷன், இது தான் ப்ரோக்ராமோட என்ட்ரி பாயிண்ட். எக்ஸிக்யூஷன் ஆல்வேஸ் மெயினில் தான் ஸ்டார்ட் ஆகும். மெயின் ஃபங்க்ஷனுக்குள்ளே நம்ம ஸ்டேட்மெண்ட்ஸ் அண்ட் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ரைட் பண்ணுவோம். லாஸ்ட்டில் ரிட்டர்ன் 0 எக்ஸிக்யூட் பண்ணிவிட்டு ப்ரோக்ராம் எண்ட் ஆகும். ஸோ சிம்பிளாக சொன்னால் ஸ்டார்ட், ப்ரீ ப்ராசஸர், மெயின், ஸ்டேட்மெண்ட்ஸ், ரிட்டர்ன் 0 அண்ட் எண்ட். இப்போ இந்த சாம்பிள் ப்ரோக்ராம் பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் லைன் ஹேஷ்டேக் இன்க்ளூட் studio.h ஹெடர் ஃபைல் இன்க்ளூட் பண்ணுது. நெக்ஸ்ட் இன்ட் மெயின்
இது எக்ஸிக்யூஷன் ஸ்டார்ட் ஆகிற ஃபங்க்ஷன். printf ஃபங்க்ஷன் ஸ்க்ரீனில் அவுட்புட் டிஸ்பிளே பண்ண யூஸ் பண்ணுவோம். இந்த எக்ஸாம்பிளில் ஹலோ சி ப்ரோக்ராமிங் பிரிண்ட் ஆகுது. ஃபைனலி ரிட்டர்ன் 0 ப்ரோக்ராம் சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆயிடுச்சுன்னு ஆப்ரேட்டிங் சிஸ்டமுக்கு இண்டிகேட் பண்ணுது. ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட், எவ்ரி சி ப்ரோக்ராம் எக்ஸிக்யூஷன் ஆல்வேஸ் ஸ்டார்ட் ஃப்ரம் மெயின் ஃபங்க்ஷன். இது டிஎன்பிசியில் ரிப்பீட்டடாக கேட்குற கான்செப்ட். இப்போது ப்ரீவியஸ் இயர் கொஷின் பார்க்கலாம். Who is known as father of C programming language? So the answer is Dennis Ritchie. One easy mark question தான். 2026 எக்ஸ்பெக்ட் பண்ணுற கொஷின்ஸ், which of the following is the entry point of a C programming? கரெக்ட் ஆன்சர் மெயின். இந்த கொஷின் டேரெக்டாக 1 மார்க்கு வர சான்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட் டாபிக், டேட்டா டைப்ஸ் இன் சி. டேட்டா டைப்ஸ்னால் என்னென்னா, ஒரு வேரியபிள்ஸ் என்ன டேட்டா ஸ்டோர் பண்ணோம்னு கம்பைலருக்கு சொல்கிறது தான் டேட்டா டைப். டேட்டா டைப் டிட்டர்மைன்ஸ் 3 திங்ஸ். என்ன டேட்டா ஸ்டோர் பண்ணோம், எவ்வளோ மெமரி அலோகேட் ஆகும், என்ன ரேஞ்ச் வேல்யூ ஸ்டோர் பண்ண முடியும். ஸோ நெக்ஸ்ட் டேட்டா டைப்ஸ் டயக்ராம் பார்க்கலாம். சியில் டேட்டா டைப்ஸ் மெயின்லி 4 டைப்ஸ். பேசிக் டேட்டா டைப், டிரைவ்டு டேட்டா டைப், யூசர் டிஃபைன்ட் டேட்டா டைப் அண்ட் வாய்ட். ஃபர்ஸ்ட் வந்து சி டேட்டா டைப்ஸில் இருக்கிற பேசிக் டேட்டா டைப்ஸ் என்னென்னா இன்ட், கேரக்டர், ஃப்ளோட், டபுள், வாய்டு. டிரைவ்டு டேட்டா டைப்ஸில் அரே, பாயிண்டர், ஃபங்க்ஷன். யூசர் டிஃபைன்ட் டேட்டா டைப்ஸில் வந்துட்டு ஸ்ட்ரக்சர், யூனியன் அண்ட் என்னும் டைப் டெஃபினிஷன், அதாவது டைப் டெஃப். வாய்ட் மீன்ஸ் நோ வேல்யூஸ் ஆர் நோ ரிட்டர்ன் வேல்யூஸ். இந்த குவிக் மெமரி டேபிள் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதை நல்லா மெமரைஸ் பண்ணிக்கோங்க. இந்த டேபிள் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஏன்னு சொல்கிறேன்னா, இதுலேருந்து கண்டிப்பாக ஒரு கொஷின் கண்டிப்பாக கேட்பாங்க. இதில் என்ன இருக்குதுன்னு பார்த்துடலாமா? கேரக்டர்னா 1 பைட், இன்ட் 4 பைட்ஸ், ஃப்ளோட் 4 பைட்ஸ், டபுள் 8 பைட்ஸ். எக்ஸாம்க்கு இந்த காமன் சைஸ் ரிமெம்பர் பண்ணிக்கோங்க. ரிமெம்பர், கேரக்டர் ஆல்வேஸ் ஸ்டோர்ஸ் ஒன்லி 1 கேரக்டர். லைக் ஏ அல்லது பி. சிங்கிள் குவேட்ஸ் யூஸ் பண்ணுவோம் இல்லையா, அதை மட்டும்தான் அது ஸ்டோர் பண்ணி வைக்கும். இதை விட சுலபமாக சொல்லப்போனால் கேர் அப்படிங்கிறது கேரக்டர் மட்டும், அதாவது ஏபிசிடி இருக்கு இல்லையா, அதை மட்டும்தான் அது ஸ்டோர் ஆகும். இன்ட் அப்படிங்கிறது இன்டீஜர் வேல்யூ, 1 2 3 4 இருக்கு இல்லையா, அதெல்லாம் இன்டீஜர் வேல்யூஸ். அண்ட் ஃப்ளோட் பார்த்துட்டிங்கன்னா, ஃப்ளோட் என்னென்னா டெசிமல் வேல்யூஸ், அதாவது பாயிண்டில் வர வேல்யூஸ், சின்ன சின்ன வேல்யூ 1.2 1.5 அந்த மாதிரி வரும். அதுவே டபுள் அப்படின்னா பிக்கர் டெசிமல் வேல்யூஸ், அதாவது 99.99 அப்படிங்க வரது எல்லாமே பிக்கர் டெசிமல் வேல்யூஸ். வாய்டுங்கிறது எப்பயுமே வேல்யூஸ் கிடையாது, நோ வேல்யூஸ், நோ ரிட்டர்ன் வேல்யூஸ். இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கிட்டாங்க. நீங்கள் இந்த டேபிளில் வந்து நல்லா மெமரைஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினையும் நம்ம பார்த்துடலாம். Which data type is used to store a single character in C? அதாவது சிங்கிள் கேரக்டரை எது ஸ்டோர் பண்ணும்? ஸோ இப்போ பார்த்தோம் இல்லையா, கேரக்டர்னா கேர். அடுத்து எக்ஸ்பெக்டட் கொஷின் 2026ல எக்ஸ்பிளைன் த கிளாசிஃபிகேஷன் ஆஃப் டேட்டா டைப்ஸ் இன் சி வித் சப்ஸ்டிடியூட்டபிள் எக்ஸாம்பிள்ஸ். அதாவது சப்ஸ்டிடியூட்டபிள் எக்ஸாம்பிள்ஸ்னால் அதோட கிளாஸிஃபிகேஷன் என்ன தெளிவாக சொல்லுங்கள் அப்படிங்கிறது தான். வேறு ஒன்றும் இல்லை. கிளாஸிஃபிகேஷன்ஸ்னாலே அதோட டைப்ஸ் எத்தனை டைப்ஸ் இருக்குது? 4 டைப்ஸ் இருக்குது. பேசிக், டிரைவ்ட், யூசர் டிஃபைன்ட் அண்ட் வாய்ட். கிளாஸிஃபிகேஷனை கேட்டகரிஸ், வாட் ஆர் த கேட்டகரிஸ் ஆஃப் டேட்டா டைப்ஸ்ன்னு கூட கேட்க வாய்ப்புண்டு. ஸோ ரெண்டுத்தையுமே நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். கிளாஸிஃபிகேஷன் ஆஃப் கேட்டகரிஸ் இன் டேட்டா டைப்ஸ் அப்படின்னா 4. அதோட 4ல் என்ன இருக்குது? டேட்டா டைப்ஸில் டிரைவ்டு, பேசிக்கு, யூசர் டிஃபைன்டு அண்ட் வாய்டு. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் டாபிக், ஆப்ரேட்டர்ஸ் அண்ட் எக்ஸ்ப்ரெஷன்ஸ் இன் சி. இது டிஎன்பிசி எக்ஸாமில் ஃப்ரீக்வெண்ட்டாக ஆஸ்க் பண்ணுற கொஷின். ஸோ இதை நம்ம நல்ல டெஃபினேஷனோட பார்க்கலாம். ஃபஸ்ட் ஆப்ரேட்டர் அண்ட் எக்ஸ்ப்ரெஷன்னா என்னன்னு பார்ப்போம். ஆப்ரேட்டர்ஸ்னால் ஆப்ரேஷன் பர்ஃபார்ம் பண்ணால் யூஸ் ஆகிற சிம்பிள், அதாவது ஆப்ரேட்டர்னால் அதில் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணுற அந்த சிம்பிள். எக்ஸ்ப்ரெஷனாக ஆப்ரேட்டர் அண்ட் ஆப்பரன்ஸ் கம்பைன் ஆகி ஒரு ரிசல்ட் ப்ரொடியூஸ் பண்ணோம். ஸோ அதுதான் வந்து ஆப்ரேட்டர்ஸ் அண்ட் எக்ஸ்ப்ரெஷன். ஸோ இன்னொரு மெத்தடில் சொன்னால் ஆப்ரேட்டர்னால் 1 or more ஆப்பரன்ஸ் மேலே ஆப்ரேஷன் பர்ஃபார்ம் பண்ண யூஸ் ஆகிற சிம்பிள். ஃபார் எக்ஸாம்பிள்
அடிஷன், சப்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன், டிவிஷன் இருக்கு இல்லையா, ப்ளஸ், மைனஸ், ஸ்டார் அண்ட் ஸ்லாஷ். எக்ஸ்பிரஷன்னா ஆப்பரேட்ஸ் அண்ட் ஆப்பரேட்டர்ஸ் சேர்ந்து ஒரு வேல்யூ ப்ரொடியூஸ் பண்ணுறது தான் காம்பினேஷன். ஃபார் எக்ஸாம்பிள் சொன்னால் 5 + 3 * 2 இஸ் அன் எக்ஸ்பிரஷன். ஸோ அடுத்தது நம்ம டயக்ராம் பார்க்கலாம். ஆப்பரேட்டர்ஸ் இன் சி, அதுக்குள்ளே என்னென்ன இருக்குது, செவரல் டைப்ஸ் இருக்குது, அது என்னென்னு பார்த்துடலாம். arithmetic operators, relational operator, logical operator, assignment operator, increment decrement operators, bitwise operator, conditional operator and special operator. இதில் நம்ம தனித்தனியாக பார்த்தா arithmetic operatorல addition, subtraction, multiplication, division and modules இருக்குது. relational operatorல equal to, non equal to, greater than, less than, greater than or equal to, less than or equal to. Logical operatorsல and, or, not, இது basic. addition assignment operatorsல வந்துட்டு minus or equal to, plus or equal to, and star or equal to, slash or equal to and models இந்த மாதிரி வந்துடும். increment decrement ரொம்ப ஈஸி, plus plus and minus minus, அதாவது +1 -1, இதுதான் வந்து ஈஸியஸ்ட். bitwise operatorல and, or, XOR, not, லெஃப்ட் ஷிஃப்ட் அண்ட் ரைட் ஷிஃப்ட் இருக்கும். கண்டிஷனல் ஆப்ரேட்டரில் வந்துட்டு டெரினரி ஆப்ரேட்டர், அதாவது கொஷின் மார்க்கோட கோலன் சிம்பிள் வந்திருக்கும். செமிகோலன் வேறு, கோலன் வேறு, ரெண்டுத்துக்கும் டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சுக்கோங்க. இது வந்து ரொம்ப கன்ஃபியூஷனாக இருக்கும். ஸ்பெஷல் ஆப்ரேட்டர் வந்து சைஸ் ஆஃப், கொமா ஆப்ரேட்டர், அட்ரஸ் ஆப்ரேட்டர் அண்ட் பாயிண்டர் ஆப்ரேட்டர். இந்த ஆப்ரேட்டர்ஸ் டைப்ஸ் எல்லாமே டிஎன்பிசி எக்ஸாமுக்கு இம்பார்ட்டண்ட். எக்ஸ்பிரஷனோட எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா இன்னும் சுலபமாக புரியும். இந்த எக்ஸாம்பிள் பார்த்தா ரொம்ப ஈஸியாக புரிஞ்சிடும். எக்ஸ்பிரஷன் 5 + 3 × 2 இல்லையா. ஸோ மல்டிப்ளிகேஷனுக்கு ஹையர் ப்ரெசிடென்ஸ் இருக்கிறதுனால ஃபஸ்ட்டு 3 × 2 அப்படிங்கிறத எடுத்துக்கிறோம். ப்ரெசிடென்ஸ்னால் 300 ஃபஸ்ட்டு வரது. ஸோ 3 × 2னா 6, அதுக்கப்புறம் 5 + 6 = 11. ஸோ ஆன்சர் இஸ் 11. இது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின், இதையும் ஒரு டைம் பார்த்துக்கோங்க. அண்ட் இப்போ எக்ஸ்பெக்டட் கொஷின், அதாவது இந்த வருஷம் டிஎன்பிசிக்கு எதிர்பார்க்கக்கூடிய அந்த ஒரு கொஸ்டின்னு நம்ம பார்த்துடலாமா. ரைட் த ஆர்டர் ஆஃப் ப்ரெசிடென்ஸ் ஆஃப் ஆப்ரேட்டர்ஸ் இன் சி. ஸோ ப்ரெசிடென்ஸுங்கிறது முன்னுரை. ஃபஸ்ட்டு ஆப்ரேட்டர்ஸாக நம்ம எதை கருதுகிறோம் அப்படிங்கிறது தான் இது. ஸோ நம்ம ஆப்ரேட்டர்ஸில் நம்ம ஃபஸ்ட்டு மென்ஷன் பண்ணுறது அரித்மெட்டிக், ரிலேஷனல், லாஜிக்கல் அண்ட் அசைன்மெண்ட். ஸோ அப்போ ஆன்சர் என்னவாக இருக்கும்? அரித்மெட்டிக், ரிலேஷனல், லாஜிக்கல் அண்ட் அசைன்மெண்ட். இதுதான் இதோட ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட் டாபிக், அரே இன் சி. வேரியபிள் யூஸ் பண்ணி ஒரு வேல்யூ தான் ஸ்டோர் பண்ண முடியும். ஆனால் சேம் டைப்பில் மல்டிபிள் வேல்யூ ஸ்டோர் பண்ண வேணும்னா அரே யூஸ் பண்ணுவோம். ஸோ அரே கான்செப்ட் சி ப்ரோக்ராமிங்கில் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஃபஸ்ட் டெஃபினேஷன் பார்த்துடலாம். டெஃபினிஷனில் அரேனா சிமிலர் டேட்டா எலமெண்ட்ஸை கண்டினியூஸ் மெமரி லொக்கேஷனில் சிங்கிள் நேம் கீழே ஸ்டோர் பண்ணுற டேட்டா ஸ்ட்ரக்சர். சிம்பிளாக சொல்லணுன்னா ஒரே டைப் டேட்டாவோட மல்டிபிள் வேல்யூஸாக ஒரு வேரியபிள் நேம் யூஸ் பண்ணி ஸ்டோர் பண்ண அரே ஹெல்ப் பண்ண. அரேஸில் 2 டைப்ஸ் இருக்குது, 1 டைமென்ஷனல் அரே அண்ட் 2 டைமென்ஷனல் அரே. இது ரெண்டும் ரொம்பவே இம்பார்ட்டண்ட். 1 டைமென்ஷனல் அரேஸில் வந்து எலமெண்ட்ஸஸ் இன் சிங்கிள் ரோ. அதே 2 டைமென்ஷனல் அரேஸ் வந்துட்டு ஸ்டோர்ஸ் இன் ரோஸ் அண்ட் காலம்ஸ். அதாவது ஒரே ரோலில் அது ஸ்டோர் பண்ணால் அது 1 டைமென்ஷனல் அரே. அதே ரோஸ்லேயும் காலம்ஸ்லேயும் ஸ்டோர் பண்ண முடியுதுன்னா அது 2 டைமென்ஷனல் அரேஸ். ஸோ இதில் நம்ம டயக்ராமில் பார்க்கக்கூடியது 1 டைமென்ஷனல் அரே, ஒரே ரோலில் இருக்குது இல்லையா. ஸோ டிக்ளரேஷனில் என்ன இருக்குது? int a 5 இருக்குது. ஸோ 5 வேல்யூஸை நம்ம உள்ள ஸ்டோர் பண்ண போகிறோம். மெமரி ரெப்ரசன்டேஷன் வந்து கண்டினியூஸ் மெமரி லொக்கேஷன். கண்டினியூஸ் மெமரி லொக்கேஷன்னா கண்டினியூஸாக வரக்கூடிய மெமரி லொக்கேஷன். 0லேருந்து 4, அதாவது டோட்டல் 5 வேல்யூஸை உள்ளே ஸ்டோர் பண்ணுறோம். இண்டெக்ஸ் 0லேருந்து தான் ஸ்டார்ட் ஆகும். அரேயில் இண்டெக்ஸ் 0லேருந்து தான் ஸ்டார்ட் ஆகும். ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் இது. அரே எலமெண்ட்டை நம்ம எதவா ஸ்டோர் பண்ணுறோம்? A0ல், அதாவது இண்டெக்ஸ் 0ல் 10, A இண்டெக்ஸ் 1ல் 20, A இண்டெக்ஸ் 2ல் 30, A இண்டெக்ஸ் 3ல் 40, A இண்டெக்ஸ் 4ல் 50. அரே எலமெண்ட்ஸ் கண்டினியூஸ்
மெமரி லொக்கேஷன்லாம் இருக்கிறதுனால இது ஈஸியாக அது ஸ்டோர் ஆகிக்கும். அடுத்தது இந்த காமன் ஆப்ரேட்டர்ஸ் ஆன் அரேஸை இந்த டேபிள்லாம் நீங்கள் மெமரைஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எக்ஸாம் டைமில். அரே இண்டெக்ஸ் எப்போவுமே 0ல் இருந்து தான் ஸ்டார்ட் ஆகும். இது கண்டிப்பாக ஒரு கொஸ்டின் கேட்பாங்க, மெமரைஸ் பண்ணிக்கோங்க. லாஸ்ட் இண்டெக்ஸ் எதுலேருந்து முடியும் அப்படின்னா n-1. ஸோ இதையும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. டிஎன்பிஎஸ்சியில் ப்ரீவியஸ் இயர் கொஷின், விச் ஆஃப் த ஃபாலோவிங் இஸ் கரெக்ட் டிக்ளரேஷன் ஆஃப் அன் அரே இன் சி. கரெக்ட் டிக்ளரேஷன்னா நம்ம என்ன பார்த்தோம்? int a5. இங்கே பார்த்தீங்கன்னா இது எல்லாமே int a5 தான் இருக்குது. ஆனால் இதில் என்னென்ன மிஸ்டேக் இருக்குன்னா கேப்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதே ஓப்பன் அண்ட் க்ளோஸ் மாற்றி கொடுத்துருக்காங்க. இந்த கோலன்ஸ், இந்த ஓப்பன் ப்ராக்கெட்ஸ் இது எல்லாத்தையுமே நீங்கள் ரிவைஸ் பண்ணிக்கணும். அப்போ தான் உங்களுக்கு எதுவும் மைண்டில் ஸ்ட்ரக் ஆகாது. எக்ஸ்பெக்டட் கொஷின்ஸ் ஆஃப் 2026ல் ரைட் த டிக்ளரேஷன் அண்ட் இன்சுலேஷன் ஆஃப் அண்ட் இன்டீஜர் அரே வித் 5 elements. அப்போனா என்ன வரும்? இங்கே பார்த்தீங்கன்னா காமன் ஆப்ரேட்டர்ஸ் ஆன் அரேஸில் கீழேயே பார்த்தீங்கன்னா இனிஷியலைசேஷன் அண்ட் டிக்ளரேஷன்ஸ் இருக்கு இல்லையா? ஸோ அதை ஆன்சர் பார்த்துட்டிங்கன்னா int a5, அதுலேயே ஓப்பன் ப்ராக்கெட்டில் 10, 20, 30, 40 and 50. ஸோ இதுதான் அதோட ஆன்சர். என்ன கேட்டிருக்காங்கன்னா அரேவோட டிக்ளரேஷன் அண்ட் இனிஷியலைசேஷனில் இன்டீஜர் அரே எப்படி வரும்னு கேட்டிருக்காங்க. அதை தான் நம்ம எழுதியிருக்கோம். இன்டீஜர் a5 is equal to open 10, 20, 30, 40, 50. 5 வேல்யூஸை உள்ளே இன்சர்ட் பண்ணியிருக்கோம். அவ்வளோதான். ஸோ நெக்ஸ்ட் டாபிக் நம்ம பார்க்கலாம். அடுத்தது ஃபங்க்ஷன் இன் சி. ஒரு ப்ரோக்ராமில் சேம் கோடை ரிப்பீட்டட்லி ரைட் பண்ண தேவையில்லை. அதுக்கு பதிலாக கோடை ஒரு ஃபங்க்ஷனுக்குள்ளே எழுதி தேவைப்படும் போது கால் பண்ணலாம். இதனால் ப்ரோக்ராமை சிம்பிளாக ரீயூசபிளாக மெயின்டைன் பண்ண ஈஸியாக இருக்கும். டெஃபினேஷனாக ஃபஸ்ட்டு டெஃபினேஷன் பார்க்கலாம். ஃபங்க்ஷனை ஒரு ஸ்பெசிஃபிக் டாஸ்க் பர்ஃபார்ம் பண்ண யூஸ் ஆகிற பிளாக் ஆஃப் ஸ்டேட்மெண்ட். ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுறதுனால கோட் ரீயூசபிலிட்டி, மாடுலாரிட்டி அண்ட் ப்ரோக்ராம் ரீடபிலிட்டி இம்ப்ரூவ் ஆகும். ப்ரோக்ராம் காம்ப்ளெக்சிட்டியும் ரெடியூஸ் ஆகும். இந்த டயக்ராமில் ஃபங்க்ஷன் எக்ஸிக்யூட் ஃப்ளோ காமிச்சிருக்கு. ப்ரோக்ராம் எக்ஸிக்யூஷன் மெயின் ஃபங்க்ஷனில் ஸ்டார்ட் ஆகும். மெயின் ஃபங்க்ஷன்லேருந்து ஃபங்க்ஷன் நேம் யூஸ் பண்ணி யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷனாக கால் பண்ணுவோம். யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷன் டாஸ்காக பர்ஃபார்ம் பண்ணி ரிட்டர்ன் வேல்யூவில் இருந்து ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் மூலமாக மெயின் ஃபங்க்ஷனுக்கு கண்ட்ரோல் திரும்ப வரும். அதுக்கப்புறம் ரிமைனிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் எக்ஸிக்யூட் ஆகி ப்ரோக்ராம் கம்ப்ளீட் ஆகும். டைப்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷனில் கிளாஸிஃபை பண்ணலாம். அதில் 2 வேஸ் இருக்குது. பேஸ்ட் ஆன் ரிட்டர்ன் வேல்யூ அண்ட் பேஸ்ட் ஆன் ஆர்குமெண்ட்ஸ். பேஸ்ட் ஆன் ரிட்டர்ன் வேல்யூஸில் ரிட்டர்ன் வேல்யூ அண்ட் வித்தவுட் ரிட்டர்ன் வேல்யூ. வித் ரிட்டர்ன் வேல்யூவில் ஒரு வேல்யூ ரிட்டர்ன் ஆகும். வித்தவுட் ரிட்டர்ன் வேல்யூவில் எந்த வேல்யூமே ரிட்டர்ன் ஆகாது. அதே ஆர்குமெண்ட்ஸில் வித் ஆர்குமெண்ட் அப்படின்னா இன்புட் வேல்யூஸ் அக்செப்ட் பண்ணும். வித்தவுட் ஆர்குமெண்ட்னா எந்த இன்புட்டும் அக்செப்ட் பண்ணாது. இந்த 4 காம்பினேஷனும் எக்ஸாமுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட். ரிமெம்பர் பண்ணுங்கள், ப்ரோக்ராமை ஸ்மாலர் மாடியூல்ஸாக டிவைட் பண்ணுறதுனால மெயின்டைன் பண்ணால் ரொம்ப ஈஸியாக இருக்கும். அது எதனாலனா ஃபங்க்ஷன் கோட் ரீயூசபிலிட்டி இன்க்ரீஸ் பண்ணுறதுனால. அடுத்தது ப்ரீவியஸ் இயர் கொஷினை பார்க்கலாம். விச் ஸ்டேட்மெண்ட் இஸ் யூஸ்டு டு ட்ரான்ஸ்ஃபர் த கண்ட்ரோல் ஃப்ரம் எ கால்டு ஃபங்க்ஷன் பேக் டு த காலிங் ஃபங்க்ஷன்? தி கரெக்ட் ஆன்சர் ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட். அந்த கொஸ்டின்லேயே நீங்கள் பார்க்க முடியும், காலிங் ஃப்ரம் அப்படின்னு கேட்டாலே அது ரிட்டர்ன் தான் அர்த்தம். ஸோ ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட். எக்ஸ்பெக்டட் கொஷின் 2026ல் எக்ஸ்பிளைன் த டைப் ஆஃப் ஃபங்க்ஷன் இன் சி வித் எக்ஸாம்பிள். டைப்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷன் என்னன்றதை நம்ம பார்த்துட்டோம். வித் அண்ட் வித்தவுட் ஆர்குமெண்ட்ஸ், வித் அண்ட் வித்தவுட் ரிட்டர்ன் வேல்யூஸ். இந்த கான்செப்டில் நீங்கள் ப்ரோக்ராம் எக்ஸாம்பிள்ஸை நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். மறந்துடாதீங்க, நான் சொல்கிற எல்லா பாயிண்ட்ஸையும் நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க, உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்த டாபிக் பாயிண்டர்ஸ் இன் சி. பாயிண்டர் கான்செப்ட் பிகினர்ஸ்க்கு கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும். ஆனால் ஒன்ஸ் புரிஞ்சுக்கிட்டால் அரேஸ், ஃபங்க்ஷன்ஸ் அண்ட் டைனமிக் மெமரி லொக்கேஷன்
எல்லாம் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். ஸோ பாயிண்டர் கான்செப்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஃபஸ்ட் டெஃபினிஷன் பார்க்கலாம். பாயிண்டர்னா அனதர் வேரியபிளோட மெமரி அட்ரஸை ஸ்டோர் பண்ணுற ஒரு ஸ்பெஷல் வேரியபிள். சிம்பிளாக சொல்லணும்னா வேரியபிளோ வேல்யூவை ஸ்டோர் பண்ணாது. அந்த வேரியபிள் இருக்கிற அட்ரஸை தான் பாயிண்டர் ஸ்டோர் பண்ணும். அட்ரஸ் யூஸ் பண்ணி வேரியபிள் வேல்யூஸ் இன்டைரக்டாக ஆக்சஸ் பண்ணலாம். ஸோ கீ பாயிண்ட்ஸ் வந்துட்டு பாயிண்டர்ஸ் ஸ்டோர் அட்ரஸ் நாட் வேல்யூ. பாயிண்டர்ஸ் டிக்ளேர் பண்ண சிம்பிள் யூஸ் பண்ணுவோம். அண்ட் ஆப்பரேட்டர்ஸ் அட்ரஸை ரிட்டர்ன் பண்ணுவோம். ஸ்டார் ஆப்பரேட்டர் அட்ரஸில் இருக்கிற வேல்யூவை ஆக்சஸ் பண்ணுவோம். அண்ட் பாயிண்டர்ஸ் டைனமிக் மெமரி அலோகேஷனில் யூஸ் ஆகும். இப்போ இந்த டயக்ராமை நம்ம பார்க்கலாம். இந்த டயக்ராமை நீங்கள் பார்த்துட்டிங்கனாலே தெரியும். பாயிண்டர் மெமரி ரெப்ரசன்டேஷன் காமிச்சிருக்கிறாங்க. இன்டீஜர் a is equal to 10. வேரியபிளில் வேல்யூ 10 ஸ்டோர் ஆகியிருக்கு. சப்போஸ் ஏவோட மெமரி அட்ரஸ் 1000. இப்போது இன்ட் ஸ்டார் p இது ஒரு பாயிண்டர் வேரியபிள். p is equal to and a செமிகோலன். இங்கே அண்ட் ஏன்னா வேரியபிள் ஏவோட அட்ரஸ். ஸோ பாயிண்டர் p வேல்யூ 10 ஸ்டோர் பண்ணுது. அது 1000ங்கிற அட்ரஸை ஸ்டோர் பண்ணும். ஸ்டார் p யூஸ் பண்ணினா அட்ரஸ் 1000ல் இருக்கிற வேல்யூ அதாவது 10 நமக்கு கிடைக்கும். ரிமெம்பர், பாயிண்டர் அட்ரஸாக ஸ்டோர் பண்ணும். ஸ்டார் ஆப்பரேட்டர் வேல்யூவை ஆக்சஸ் பண்ணும். ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கணுன்னா அண்ட் மீன் அட்ரஸ், ஸ்டார் மீன்ஸ் வேல்யூ. அடுத்தது நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஷின் பார்க்கலாம். விச் ஆப்பரேட்டர் இஸ் யூஸ்டு டு கெட் த அட்ரஸ் ஆஃப் வேரியபிள் இன் சி. வேரியபிள் இன் சியில் வந்து பார்த்திங்கன்னா அட்ரஸ் வந்துட்டு இப்போ நம்ம பார்த்தோம் இல்லையா, அண்ட் ஆப்பரேட்டர். எக்ஸ்பெக்டட் கொஷினில் நம்ம பார்க்க போகிறது வாட் இஸ் த அவுட்புட் ஆஃப் த ஃபாலோவிங் கோட். int a is equal to 5, int star p is equal to and a semicolon print f modules de and star p. ஸோ இதோட கால்குலேட்டட் ஆன்சர், அதாவது கோட் எழுதி அதோட ஆன்சர். இதை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். எப்பயுமே பாக்ஸில் இருக்கிறத கண்டிப்பாக ஞாபகம் வச்சுக்கோங்க. காமன் பாயிண்டர்ஸ் ஆப்பரேட்டர்ஸ் இந்த பாக்ஸை கண்டிப்பாக ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் டாபிக் பார்க்கலாமா? ஸ்ட்ரக்சர்ஸ் அண்ட் யூனியன்ஸ் இன் சி. வேரியபிள்ஸ் ஆர் அரே யூஸ் பண்ணி ஒரு டைப் டேட்டா தான் ஸ்டோர் பண்ண முடியும். ஆனால் டிஃப்ரெண்ட் டேட்டா டைப்பை ஒரே குரூப்பில் ஸ்டோர் பண்ண ஸ்ட்ரக்சர் அண்ட் யூனியன் யூஸ் பண்ணுறோம். இந்த ரெண்டு கான்செப்டும் சிடிஎக்ஸ் எக்ஸாமுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஃபஸ்ட் டெஃபினேஷன் பார்க்கலாம். ஸ்ட்ரக்சர்னா டிஃப்ரெண்ட் டேட்டா டைப்ஸை சிங்கிள் நேம் கீழே குரூப் பண்ண யூஸ் ஆகிற யூசர் டிஃபைன் டேட்டா டைப். யூனியனும் யூசர் டிஃபைன் டேட்டா டைப் தான், ஆனால் இது எல்லா மெம்பர்ஸும் சேம் மெமரி லொக்கேஷனில் ஷேர் பண்ணும். சிம்பிளாக சொல்லணுன்னா ஸ்ட்ரக்சர் ஒவ்வொரு மெம்பர்ஸ்க்கும் தனி மெமரி, யூனியனில் எல்லா மெம்பரும் ஒரே மெமரி ஷேர் பண்ணும். கீ பாயிண்ட்ஸ்லாம் ஸ்ட்ரக்சரில் ஈச் மெம்பருக்கும் செப்ரேட் மெமரி அலோகேட் ஆகும். யூனியனில் ஆல் மெம்பர்ஸ் சேம் மெமரி ஷேர் பண்ணும். ஸ்ட்ரக்சர் மோர் மெமரி யூஸ் பண்ணும், யூனியன் லெஸ் மெமரியை வந்து யூஸ் பண்ணும். டயக்ராம் பார்க்கலாம். அடுத்த டயக்ராமில் வந்து பார்த்துட்டிங்கன்னா இந்த டயக்ராமில் ஸ்ட்ரக்சர் அண்ட் யூனியன் டிஃப்ரென்ஸ் கிளியராக காமிச்சிருக்காங்க. ஸ்ட்ரக்சரில் மெம்பர் 1, மெம்பர் 2, மெம்பர் 3 எல்லாத்துக்கும் செப்பரேட் மெமரி லொக்கேஷன் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் அட்ரஸ் 1000, 1004, 1008. ஆனால் யூனியனில் எல்லா மெம்பரும் ஒரே மெமரி லொக்கேஷன் ஷேர் பண்ணும். அதனால் ஒரு டைமில் ஒரு மெம்பர் வேல்யூ தான் ஸ்டோர் பண்ண முடியும். இதுதான் ஸ்ட்ரக்சர் அண்ட் யூனியனுக்குள்ளே இருக்கிற மெயின் டிஃப்ரென்ஸ். அதாவது இந்த சின்டாக்ஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸியாக புரியும். ஸ்ட்ரக்ட் கீவேர்ட் யூஸ் பண்ணி ஸ்ட்ரக்சர் டிக்ளேர் பண்ணுவோம், யூனியன் கீவேர்ட் யூஸ் பண்ணி யூனியன் டிக்ளேர் பண்ணுவோம். அடுத்தது நம்ம ரிமெம்பர் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு ஸ்ட்ரக்சர் சைஸ் வந்து சம் ஆஃப் ஆல் மெம்பர்ஸ், யூனியன் சைஸ் வந்து சைஸ் ஆஃப் த லார்ஜஸ்ட் மெம்பர்ஸ். ஓகேவா? இந்த மெம்பர் சைஸை நீங்கள் நல்லா யூஸ் பண்ணிக்கணும், மெமரி பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து ப்ரீவியஸ் இயர் கொஷனில் வாட் இஸ் த மெயின் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ஸ்ட்ரக்சர் அண்ட் யூனியன் இன் சி. இது வந்து பார்த்துட்டிங்கன்னா ஸ்ட்ரக்சர் allocate செப்பரேட் மெமரி ஃப்ரம் ஈச் மெம்பர்.
whereas union shares the same memory among the members. ஸோ முன்னாடி சொன்ன அதே எக்ஸாம்பிள் டெஃபினேஷன்ஸ் தான். அடுத்து எக்ஸ்பெக்டட் கொஷின் வந்து பார்த்துட்டிங்கன்னா, வாட் இஸ் த சைஸ் ஆஃப் த ஃபாலோவிங் யூனியன் டைப்ஸ், அதாவது யூனியன் டைப்ஸ் நம்பர்ஸ் கீழே கொடுத்துருக்காங்க, அதுலேருந்து எது வந்து கரெக்டான சைஸ் அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. சைஸ் ஆஃப் யூனியன் இஸ் ஈக்குவல் டு சைஸ் ஆஃப் லார்ஜஸ்ட் மெம்பர். ஃப்ளோட் தான் இருக்கிறதுலே ரொம்ப லார்ஜஸ்ட் நம்பர் இல்லையா? நம்ம லாஸ்ட் டைமில் நம்ம டேபிளர் காலம் படித்தோம் இல்லையா? ஸோ அந்த டேபிளர் காலமை எப்போயும் ரிவைஸ் பண்ணி ஞாபகம் வச்சுக்கோங்க. லாஸ்ட் மினிட் ரிவிஷனுக்கும் நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் டாபிக், ஃபைல் ஹேண்டலிங் இன் சி. நார்மல் வேரியபிள்ஸில் ஸ்டோர் பண்ணுற டேட்டா ப்ரோக்ராம் க்ளோஸ் பண்ணும்போது டெலீட் ஆகிடும். ஆனால் டேட்டா பர்மனெண்ட்டாக சேவ் பண்ண வேணும்னா ஃபைல் ஹேண்டலிங் யூஸ் பண்ணுவோம். ஸோ ஃபைல் ஹேண்டலிங் கான்செப்ட் ப்ராக்டிக்கல் ப்ரோக்ராம்ஸ்க்கு மட்டும் இல்லை, டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமுக்கும் ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஃபர்ஸ்ட் டெஃபினேஷன் பார்க்கலாம். ஃபைல் ஹேண்டலிங் இன் சி அலோஸ் அ ப்ரோக்ராம் டு ஸ்டோர் டேட்டா பர்மனெண்ட்லி இன் ஃபைல். பர்மனெண்ட்டாக ஒரு ஃபைலை ஸ்டோர் பண்ணுறதுக்கு சி லாங்குவேஜில் ஃபைல்ஸாக க்ரியேட், ஓப்பன், ரீட், ரைட், அப்டேட் அண்ட் க்ளோஸ் பண்ண டிஃப்ரெண்ட் ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட் டயக்ராம் பார்க்கலாம். இந்த டயக்ராமில் ஃபைல் ஹேண்ட்லிங் ப்ராசஸ் காமிச்சிருக்காங்க. ஸ்டெப் 1 க்ரியேட், ஸ்டெப் 2 ஓப்பன், ஸ்டெப் 3 ரீட் அண்ட் ரைட், ஸ்டெப் 4 அப்டேட், ஸ்டெப் 5 க்ளோஸ். ஸ்டெப் 1 க்ரியேட்டில் வந்துட்டு ஓப்பன் அண்ட் க்ளோஸ் ப்ராக்கெட் இருக்குது. ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி ஃபைல் க்ரியேட் பண்ணுவோம். ஸ்டெப் 2 ஓப்பனில் வந்துட்டு எக்ஸிஸ்டிங் ஃபைலை ஓப்பனில் யூஸ் பண்ணி ஓப்பன் பண்ணுவோம். ஸ்டெப் 3ல வந்து ரீட் அண்ட் ரைட், டேட்டா ரீட் ஆர் ரைட் பண்ண ரெக்வயர்ட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுவோம். அதே அப்டேட், அதாவது ஸ்டெப் 4 அப்டேட்டில் தேவை இருந்தால் ஃபைல்ஸை டேட்டா மாடிஃபை பண்ணலாம். அதாவது ஸ்டெப் 5ல அடுத்தது க்ளோஸ் பண்ணுறது, ஆப்ரேஷன் முடிஞ்சதுக்கப்புறம் க்ளோஸ் யூஸ் பண்ணி ஃபைலை க்ளோஸ் பண்ணிடுவோம். ரிமெம்பர் ஞாபகம் வச்சுக்கோங்க, ஃபைல் ஆப்பரேஷன்ஸ் பர்ஃபார்ம் பண்ண ஃபைல் பாயிண்டர் யூஸ் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் ஃபைல் *fp ஆப்ரேஷன் முடிஞ்ச உடனே க்ளோஸ் யூஸ் பண்ணி ஃபைல் க்ளோஸ் பண்ணிடணும். இது ரொம்ப முக்கியம். ஸோ அடுத்தது ப்ரீவியஸ் இயர் கொஷின் பார்க்கலாம். ப்ரீவியஸ் இயர் கொஷினில் வந்துட்டு விச் ஃபங்க்ஷன் இஸ் யூஸ்டு டு ஓப்பன் எ ஃபைல் இன் சி. ஸோ இப்போ தான் நம்ம பார்த்தோம் இல்லையா, ஓப்பன். அடுத்தது எக்ஸ்பெக்டட் கொஷின் வந்து ரைட் த ஃபங்க்ஷன் யூஸ்டு டு க்ளோஸ் எ ஃபைல் இன் சி. அதுக்கும் ஆன்சர் இப்போ தான் சொன்னேன். ஃபைல் எப்போ கண்டிப்பாக க்ளோஸ் பண்ணணும், அதை எதை யூஸ் பண்ணி பண்ணணும், க்ளோஸ். தட்ஸ் இட். நம்ம C++-ஐ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ, பாய்.